அப்பதான் கைஸ் ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஹீபி பிங்க்லேண்ட் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ, ரொம்ப டீட்டெயிலாக இல்லாட்டியும் ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ. இப்போ இங்கே 2 பேர் இருப்பானுங்க. ஒரு ஆள் இந்த ஹீபி பிங்க்லேண்டோட பேட்ரியாக்கு, அவனுடைய பிரதர் ஒன்று இருப்பான். அவன் யாருன்னா பிரதர் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் மதர். அது மட்டும் கிடையாது, இந்த பிங்க்லேண்டோட பேட்ரியா இருக்கான் பார்த்தீங்களா, இந்த முரிமலைன்ஸில் ஒன் ஆஃப் தி டாப் 5 பிளேட் டெக்னிக் யூஸ் பண்ணுற மார்ஷல் ஆர்டிஸ்டில் இவனும் ஒரு ஆள். இந்த முரிமலைன்ஸில் அவனுக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சுக்கணும், ரொம்ப கெத்தாக இருக்கணும், எல்லாராலையுமே மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். அப்போ தான் அவன் நினச்சி பார்த்துருப்பான், இந்த சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் ஆர்ட் செக்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், அது கூட சண்டை போட முடியாது, ஏன்னா அவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதனால் அது மட்டும் கிடையாது, அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கும் கூட. அப்போ தான் இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த சேஜ் சொல்லியிருப்பார்ல டிமானிக் கல்ட்டை பற்றி. அப்போ அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, அவன் இப்படி ரொம்ப டேஞ்சர் அப்படி இப்படின்னு. யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் ஸ்டெப் டவுன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்பாரு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு, இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் 12th சீட்டு, இவன் பின்னாடி இருப்பான் போல், அந்த 17 மாஸ்டரில் இவன் பின்னாடி சீட்டை ஏதோ ஒருத்தன் வந்திருப்பான் போல் இவன். அதனால் இவன் என்ன நினச்சிருப்பானா, ஓகே 12th சீட்டு காலி ஆயிடுச்சு, அடுத்த சீட்லாம் ப்ரொமோட் ஆகும், ஆனால் இது பத்தாது, சீக்கிரமாக நான் சீட்டை புஷ் பண்ணி டாப் ரேங்கிங்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். அதனால தான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலான்னு சொல்லிட்டு தலைவர் வந்திருப்பார் இந்த இடத்துக்கு. அப்போ தான் இவன் அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வருவானே. உள்ளே வரும்போது யோசிச்சு பார்ப்பான், இதில் யாரா டிமானிக் கல்ட் லீடர் அப்படின்ட்டு. ஏன் எல்லாருமே ஈபாங் தான் டிமானிக் கல்ட் லீடராக இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவன் கிரீனோட பிளட்டை எடுத்துக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, அவன் இப்போ அந்த ஃப்ளேம் கியூவை அந்த பவருமே அன்லாக் பண்ணிட்டான். அவனை இவனுங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக தெரியும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கொடூர எனர்ஜி வெளியே வரும். அதுவே ஹீரோவை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல், அவங்க எல்லாரோட நம்ம ஹீரோ பவர்ஃபுல். அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவனுடைய கீ அவனுடைய கியூவை எல்லாமே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருப்பான். அதனால ஒரு சொட்டு கூட வெளியே லீக் ஆகாது. பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷால் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஈபாங் அப்படி கிடையாது இல்லை. இப்போதான் அவன் பவர் அப்டேட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு எவல்யூஷன் டெலம்ல தான் இருக்கான். அதனால வெளியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இவனுங்க சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு முட்டா பசங்க ஈபாங் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பானுங்க. அப்போ தான் இவனுமே உள்ளே வந்திருப்பான். இவனுமே ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பான், ஓகே இவன் தான் கல் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்கை பார்த்து நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பான். ஓகே இவங்கிட்ட இருந்து எதுவுமே ஃபீல் ஆகல, அப்போ இவன்றது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணியிருப்பார் தலைவர். ஒழுங்கா ஈபாங் தானே அட்டாக் பண்ண போனேன், அப்படியே பண்ணியிருக்கலாமா, யூ மேட் அ ராங் சாய்ஸ். போயிட்டு நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல ஹீரோ இருந்திருக்க மாட்டான், அது ஒரு க்ளோன் டெக்னிக் மாதிரி. இவன் ஹீரோட க்ளோனை தான் ஸ்லாஷ் பண்ணியிருப்பான். அப்போ தான் இவனுக்கு ஷாக் ஆகிடும், இன்னும் அது ஷிஃப்ட் க்ளோன் டெக்னிக்கா அப்படின்ட்டு. அப்போ தான் டக்குன்னு ஹீரோ இவன் பின்னாடி இவன் கையை பிடிச்சிருப்பான். கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் கையை வெட்டியிருப்பான். அவன் ஆக்சுவலாக கையை வெட்டி அவனுடைய கிராவிட்டி அட்டாக் போட்டிருப்பான். அவனுடைய ட்ரூ எனர்ஜியை வச்சு அவனை சப்ரஸ் பண்ணியிருப்பான் டக்குன்னு தரையோட தரையா. அப்போ தான் இவனுமே ஃபீல் பண்ணி பார்ப்பான், என்னடா இது இவ்வளோ கொடூரமான ட்ரூ எனர்ஜியா, அது மட்டும் இல்லை யார் இவன், வெயிட் பண்ணுங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நினச்சி பார்த்துட்டு இவன் தான் டிமானிக் கல்ட் லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அதுக்குள்ளே ஹீரோ அவன் காலை வச்சு தலையில அமுக்கிடுவான். அப்போதான் ஹீரோ சொல்லியிருப்பான், என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாருக்குமே அவங்களோட கையை லூஸ் பண்ணுறதுக்கு பெக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான் எல்லாரையும் பார்த்து. அதை பார்த்து தான் இவனுமே பயந்துருப்பான். ஆக்சுவலாக கை இது இப்படி தான் போட்டு காட்டுவானுங்க ஒரு மாதிரி. லைக் ஒரு சாப்டர்லேருந்து இன்னொரு சாப்டருக்கு போகும்போது அந்த சாப்டர் ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க. அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணாமல் அந்த கடைசியாக நடந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த சீனு, அதை ஒரு மாதிரி போட்டு காட்டுவானுங்க, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. ஆனால் அந்த ரீகேப்பில் எக்ஸ்ட்ரா சீனுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் இவனுமே கீழே விழுந்து ரத்தத்தை கக்க அங்கேருந்து கேட்டிருப்பான் அந்த யூனுக்கு, டே எவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த யூன் பூசோ ஸ்டாப் பண்ணியிருப்பான், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் நினச்சி பார்ப்பான், ஓகே அவங்க 2 பேருமே உயிரோடு தான் இருக்காங்க, இப்போதைக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பின்னாடி நம்மளுடைய விண்டுகாடு வந்துடுவார். அதை பார்த்தோன்னே இவனுங்கெல்லாம் ஷாக் ஆகிடுவானுங்க, அந்த ஆளு அவன் தான்டா டார்க் கிங் அப்படின்ட்டு. நம்மளோட விண்டுகாடுக்கு இன்னொரு பேருமே இருக்கும், டார்க் கிங் அப்படின்ட்டு. அப்போதான் இவங்க கூட வந்தவனுங்க,
ஐயையோ சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, நாம இங்க இருந்து வெளியே உயிரோட போக மாட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தன் வந்திருப்பான், அவன் சொல்லுவான். அப்பதான் இவனுமே நினைச்சு பார்ப்பான், அந்த யூன் போசோ இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவனா தான் இருக்கணும், இவன் வயசுக்கும் இவன் பொசஸ் பண்ற ஆறாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னால கூட சொல்ல முடியல இவன் வந்து எந்த லெவல்ல இருப்பான் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல அப்படின்னுட்டு இப்பவே வந்து எனக்கு அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நான் வந்து காத்திருக்கணும் ரொம்ப பேஷண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அவன் வந்து அவனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். டீமானிக்கல் லீடர் வந்து மீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹானர். நான் தான் வந்து முரீம் அலைன்ஸ் லீடரோடைய மூத்த பையன் யூன் போசோ. அது மட்டும் கிடையாது, தி ஒயிட் ரிங் ஸ்குவாடோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்பதான் இந்த பக்கம் வந்து ஈபாங்கும் வேங்கும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் தானடா அடுத்த கேண்டிடேட்டு, ஒன் ஆஃப் த டாப் 5 மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு அடுத்த கேண்டிடேட் ஆச்சே இந்த ஜாங்குல. அப்பனா வந்து முரீம் அலைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்காங்க போலயே, இவனே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா. அப்பதான் ஹீரோவுமே நினைச்சு பார்ப்பான், ஓ இவன் தான் இந்த ரைச்சியஸ் நார்த் ஸ்வாடோடைய பையனோ, ஒரு காலத்துல வந்து என்னையும் இவனையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பான், ரொம்ப நல்லதா போச்சு, அப்ப நீ தானே வந்து இந்த முரீம் அலைன்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ் இப்ப இந்த இடத்துல கரெக்டா? அப்பதான் இவனுமே ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், சரி நீ ப்ரிப்பேர் ஆயிருப்பன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், இந்த கான்சிக்வன்ஸை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு எங்களை எதுக்கிட்ட அட்டாக் பண்ணீங்க ஸ்குவாட் கேப்டன் யூன் போசோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய ஆரோவை வந்து ரிலீஸ் பண்ணுவான். அவனுடைய கில்லிங் இன்டென்ட் கூட வச்சுக்கலாம். அப்போதான் உடனே அந்த ஆரோவை பார்த்துட்டு இந்த பிங்க் கிளானோடைய பேட்ரியாக்கு இவனை வந்து எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூன் போசோவை சொல்கிறான், ஏன்டா உன்னை காப்பாற்றுறதுக்கே 4 பேர் வேணும், நீ வந்து அவனை காப்பாற்ற போறியா? அப்போதான் இவன் வந்து விஸ்பரிங் டெக்னிக்கை போடுவான், யூன் போசோ நீ ஒரு முட்டாள் மாதிரி அவன்கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணாத, இப்போ வந்து நாம் ரிலீஜனை வந்து கிவ் அப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். அதை கேட்டுட்டு இவனுமே என்னை மன்னிச்சிருங்க, அலையன்ஸுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹீரோவுமே வந்து நினச்சி பார்ப்பான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே எம்எல்ஏ குதிச்சு சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருந்தான், இப்போ என்னடா சண்டை போட மாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் இந்த யூன் போசோ வந்து பேச ஆரம்பிப்பான், எங்கள் சைட்லேருந்து பார்த்தா எங்கள் சைடு நான் என்னன்னு பார்த்தா எங்ககிட்ட இருந்து இந்த அஃபீஷியல் ரிலீஜன் ஸ்பாட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம், எம்பரர்கிட்ட பேசி எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்று நோட் பண்ணோம், உங்க மேலேயும் பாதி தப்பு இருக்கு. அப்பதான் ஹீரோ, என்னது எங்க மேல தப்பா? ஆமா, நாம 2 பேருமே வந்து அலைஸ் தானே, நாம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு வந்து ஒரு காமன் எனிமி இருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் நம்புறேன் நீ வந்து இந்த இன்சிடென்ட் மூலயமா நம்மளுடைய அலைன்ஸ் வந்து ப்ரோக் ஆகுறத நீ விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நாங்க வந்து இந்த நேஷனல் ரிலீஜனை வந்து கிவ் அப் பண்றோம், இந்த இடத்துல நாங்க ஸ்டெப் பேக் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து கருதி அங்கே இருக்கிற 2 பேரை வந்து விட்டுருங்க, அந்த 2 மாஸ்டரையும் இந்த இங்சான் செக்டரோட டிசேபிள்ஸ் அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனே இவன் பிங்க நான் கூட இவன் அவனுடைய வாழை சுருட்டி அவன் 2 காலுக்கு நடுவில் வச்சுப்பான்னு நினச்சேன், ஆனால் இவன் ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இருக்கானே. அப்போ தான் உடனே இந்த பக்கம் இவங்க இதுதான் பெஸ்ட்டு, இந்த மூமெண்ட்டில் வந்து நாம் இதை தான் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, டீமானிக்கல் லீடரால் வந்து இதை ரிஜெக்டே பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் தான் சொல்லிட்டோமே இந்த நேஷனல் ரிலீஜனை வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. வெரி குட் சார் யோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி பார்ப்பாங்க. இவனுமே வந்து கையை தூக்கி ப்ளீஸ் அப்படின்ட்டு வணக்கத்தை போடுவான். அப்போ தான் ஹீரோ, நீ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க நான் நினைக்கிறேன், நீ வந்து ரிலீஜனை வந்து விட்டு கொடுக்க போறியா? உனக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தது? அதுக்கு நீ வந்து எங்களை அட்டாக் பண்ண தானே, எதுக்கு அட்டாக் பண்ண? உன்னால எம்பரருடைய மைண்டை வந்து மாற்ற முடியல கரெக்டா, அதுக்கு தானே எங்களை அட்டாக் பண்ணீங்க. உடனே இவனுக்குமே வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியாது, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ உடனே அவனுடைய ஸ்வாடை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓகே இது ஸ்வாட் இல்லை, அவனுடைய சேபர். நீ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அப்புறமா வந்து உனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு நீ வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்க அப்படின்ட்டு. இப்ப வந்து நீ ஏதோ வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுக்குற மாதிரி சீன் போடுறா, ரொம்ப டிசப்பாயிண்டிங். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா,
எப்ப தெரியுமா நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவேன், உன்னோட ஒரு கை அதை குடு, அப்புறம் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்பதான் உடனே இவனுமே என்னடா இப்படி பேசுற, ரொம்ப கொடூரமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து எல்லாமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகே இவன் வந்து நெகோஷியேட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டான். இப்ப வந்து இந்த 2 மாஸ்டருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பேடா ஃபீல் ஆகுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து வேற வழி இல்லை போல. அப்பதான் உடனே இவனுமே அவன் ஸ்வாடை வந்து வெளியே எடுக்கும்போது சொல்லுவான், நான் வந்து உன்கிட்ட ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், நீ வந்து இப்படி ரியாக்ட் பண்ற ஏன்னா நீ வந்து உன்னை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் வந்து உனக்கு ஒரு சரியான ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, கரெக்டா? நானுமே ஜீனியஸ் தான் இந்த பக்கம் ஆர்த்தடாக்ஸ் செட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். அப்பதான் வந்து இவன் கையில வந்து ரத்தம் தெரிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவன் கையே வெட்டிட்டான். இவன் வந்து கத்தியை நீட்டி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து கையை துண்டா போட்டான் பீஸா. கை வந்து கீழே விழுந்துரும். இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அதை பார்த்துட்டு டக்குன்னு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி போவான் ஆக்சுவலா. அப்பதான் வந்து இவனுமே நினைச்சு பார்ப்பான், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் முன்னாடி தானே அவன் இருந்தான், அவன் எப்படா வந்து அட்டாக் பண்ணா, அதை நான் பார்க்கவே இல்லையே. இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு இவன் ஃபாஸ்டா இருக்கான், அவ்வளோ ஸ்ட்ராங்கர் ஆயிவன். அப்பதான் ஹீரோ உடனே அவனுடைய வெட்டப்பட்ட கையில வந்து காலை வச்சு, எனக்கு வந்து கிடைச்சிருச்சுடா, எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைச்சிருச்சு, ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ண விரும்புறியா என்ன